ஊஞ்சல் விளையாடுவது மனசை லேசாக்கும் ஒரு அனுபவம். ஊஞ்சலையே திகிலாக ஆட முடியுமா? பேனஸ் என்ற இடத்தில் இப்படிப்பட்ட அனுபவம் கிடைக்கும். அது எங்கு உள்ளது? எப்படிப்பட்ட அனுபவத்தை அது வழங்குகிறது? அறிந்து கொள்வோம், வாருங்கள். படபடக்கும் நிமிடங்கள், உறைந்து போகும் நொடிகள், கட்டுக்கடங்காத சுதந்திர உணர்வு, இவற்றை முழுமையாக அனுபவிக்க வேண்டுமானால் உலகின் மூலையில் உள்ள ஊஞ்சலில் ஆட வேண்டும். இப்படித்தான் ஈக்வடாரின் பேனோஸில் உள்ள புவியியல் கண்காணிப்பு மையம் கூறுகிறது. ஈக்வடார் நாட்டின் காட்டுப்பகுதியில் உள்ள கேசா டெல் ஆர்போல் என்ற மரத்தின் மீதான வீடு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வீட்டிலிருந்து மக்கள் ஊஞ்சலாடி வித்தியாசமான அனுபவங்களை பெற்று செல்கின்றனர். அவ்வப்போது எரிமலை பிழம்பை கக்கி வரும் மவுண்ட் துங்குரஹுவா எரிமலையை கண்காணிக்க இந்த வீடு அமைக்கப்பட்டுள்ளது. மலையின் ஓரத்தில் அமைந்திருக்கும் ஊஞ்சலில் விளையாடுவது அவரவர் சுய விருப்பம் என்றும், இதற்காக பிரத்யேக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுவதில்லை என்றும் இங்குள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். சாகசத்துக்கு அச்சப்படும் மக்கள் மலை உச்சியில் மரத்தின் மீது ஒரு வீடு அமைக்கப்பட்டுள்ள அழகை மட்டுமே கண்டு செல்கின்றனர். சாகசங்கள் செய்வதில் அதீத ஆர்வம் கொண்டுள்ளவர்கள் மட்டுமே இங்கு தங்கள் துணிச்சலை நிரூபிக்கின்றனர். மலையேற்று வீரர்கள் பெல்லா விஸ்டா வியூ பாயிண்ட்டுக்கு செல்லும் வழியில் இந்த புவியியல் கண்காணிப்பு மையத்தை அடைகின்றனர். 2600 மீட்டர் உயரத்தில் வெறும் மரக்கிளையிலிருந்து ஒரு கயிற்றில் தொங்கவிடப்பட்டுள்ள இந்த ஊஞ்சல் அதிகளவில் மக்களை கவர்ந்து வருகிறது. ஆனால் இதுவரை எவ்வித அசம்பாவிதமும் நிகழாதது இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் நம்பிக்கையை கூட்டுகிறது. இதனோடு மட்டும் திருப்தியாகாத சாகச வீரர்கள் உயரமான பாலத்தின் மீதிருந்து பஞ்சி ஜம்பிங் போல் குதித்தும் ஊஞ்சலாடி மகிழ்கின்றனர். இது போன்ற சாகசங்களுக்கே பெயர் பெற்றுள்ளது பேனோஸ். மக்களின் ஆர்வத்திற்கும் துணிச்சலுக்கும் மையமாக இந்த இடம் தற்போது விளங்கி வருகிறது. புதிய தலைமுறைக்காக ராஜராஜேஸ்வரி.